அண்மையிலே என்னை அதிகம் சிந்திக்க வைத்த ஒரு கவிதை வரி அதிகாரத்தை பற்றியது. பவர், பொசிஷன், பதவி இவைகள் வந்ததற்கு பிறகு பல்வேறு தவறுகளை மனிதர்கள் செய்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி அதிகாரத்தை பற்றி ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். அதிகாரம் இருக்கிறதே, அது விசித்திரமான மது. அதை உட்கொண்டால் தன்னை மறக்க மாட்டார்கள், தனக்கு முன்னால் இருக்கிற எல்லோரையும் மறந்து விடுவார்கள் என்று எழுதியிருக்கிறான். எனவே பதவி என்று வந்ததற்கு பிறகு பலர் அந்த பதவியை வைத்து செய்கிற தவறுகளை நாம் அன்றாடம் கேள்விப்படுகிறோம். அண்மையிலே கலிபா உமர் என்கிற ஒரு மன்னனை பற்றி ஒரு கதை நான் படித்தேன். அந்த கதையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் ஒரு நேர்மையான மன்னன். எப்படிப்பட்ட நேர்மையானவன் என்று சொன்னால், மகாத்மா காந்தியினிடத்திலே போய் நீங்கள் யாரை போல இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கலிபா உமர் என்கிற மன்னனைத்தான் சொல்லியிருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாளனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் அவன் அரசவையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பள்ளிக்கு சென்று விட்டு அவனுடைய பிள்ளை திரும்பி வருகிறது. ஒரு மன்னருடைய பிள்ளை. யார்? இளவரசன் என்று வைத்துக்கொள்வோம். இளவரசன் தான் மன்னருடைய பிள்ளை. அவன் மன்னரிடத்திலே சொல்லுகிறான், அப்பா, என்னுடைய ஆடை கிழிந்திருக்கிறது, பள்ளிக்கூடத்திலே மற்ற மாணவர்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள், எனக்கு வேறு ஆடை வாங்கி கொடுங்கள் என்று மன்னரிடத்திலே கேட்கிறான். ஒரு மன்னருடைய பிள்ளை ஆடை கிழிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மன்னன் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உடனே மன்னர் என்ன சொல்கிறார், அப்படி என்று சொன்னால் நீ நிதியமைச்சரிடத்திலே போய் பணம் வாங்கி கொள் என்று நிதியமைச்சருக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறான். என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அவனுடைய ஆடை கிழிந்திருக்கிறது, எனவே அது தடையாக இருக்கிறது. நீங்கள் வேண்டுமாறு சொன்னால் எனக்கு தருகிற ஊதியத்தில் ஒரு சிறு தொகையை என் மகனுக்கு ஆடை வாங்குவதற்கு ஒதுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை 2-3 தவணைகளில் நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன், அல்லது 2-3 தவணைகளில் என் ஊதியத்தில் பிடித்து கொள்ளுங்கள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மன்னர், அவனே எல்லா அதிகாரமுடையவன், அவன் நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறான். என்னுடைய ஊதியத்திலிருந்து பணம் கொடுங்கள் என்று கேட்கிறான். அதை 2-3 மாதங்களிலே என்னுடைய ஊதியங்களிலிருந்து பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் அவன் வாழ்ந்த நிலை, அவனுக்கான ஊதியம், அவனுக்குள்ளே அதிகாரம் எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். உடனே இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறது. நிதியமைச்சர் அந்த கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு சிரித்துவிட்டு கீழே எழுதுகிறான், 2-3 தவணைகள் செலுத்துகிற வரை உன் அப்பாவிற்கு இந்த பதவி நிலைக்கும் என்று யார் சொன்னது? அதுவரைக்கும் அவர் உயிரோடு வாழ்வார் என்று யார் சொன்னது? இத்தனை நம்பிக்கையா உன் அப்பாவுக்கு என்று சொல்லுகிறான். இந்த செய்தி மன்னன் காதுக்கு வருகிறது. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறானா, ஐயோ, நான் எவ்வளவு தவறான முடிவெடுத்து விட்டேன். இந்த பதவி 3-4 மாதங்கள் இருக்கும் என்று நம்பிதானே நான் அப்படி கடிதம் எழுதிவிட்டேன். இந்த பதவி நிரந்தரம் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. அதைவிட அதுவரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு. எந்த நேரத்திலும் கடவுள் என்னை அழைத்து கொள்ளலாம் அல்லவா? பதவியும் உயிரும் நிரந்தரம் என்று நினைக்கிற இடத்திலே தான் தவறு நிகழ ஆரம்பிக்கிறது என்று சொன்னானாம். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் பதவி வந்தவுடன் காலம் முழுக்க அந்த பதவியில் இருப்பது போல நினைத்து கொண்டு எத்தனை தவறுகளை செய்கிறார்கள். எந்த நிமிடத்திலும் பிரியக்கூடிய இந்த உயிரில், இந்த வாழ்க்கையில் எத்தனை தவறுகளை செய்கிறார்கள். எங்கே தனக்குள்ள அதிகாரமும் தனக்குள்ள வாழ்க்கையும் நிரந்தரம் என்று மனிதன் நம்ப ஆரம்பிக்கிறானோ அங்கேதான் தவறுகள் ஆரம்பிக்கிறது என்கிற சிந்தனையை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.